अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल 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 எல்லாரும் சொல்லலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அப்படின்னா இது அக்னிஸ்தலம் தான். எப்படி நம்ம உடம்புல சூடு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு உயிர் இருக்கும், அதே மாதிரி சுவாமி அக்னி ரூபேன சம்ஸ்திதா. அல்லாஹ் சுவாமியும் எதிர இருக்காங்க அப்படின்னா அக்னியில தான் இருக்காங்க. நல்ல கோவில்ல அல்லாஹ் சுவாமிக்கு முன்னாடி வழக்கறியுது. எதுக்கோசரம் அப்படின்னா சுவாமியோடைய முகமே அந்த அக்னி மூலியமா தான் தெரியுதா. நம்ம அக்னியில தான் நம்ம சமைச்சு சாப்பிடுறோம் இல்லையா. இந்த அக்னி நம்ம கூட கடைசி வரைக்கும் வரக்கூடிய ரொம்ப விசேஷமானது இந்த அக்னி மட்டும்தான். அப்பேற்பட்ட அக்னிக்கு பஞ்சபூத ஸ்தலத்துல இன்னும் அடுத்த வெள்ளிக்கிழமை வர வெள்ளி கார்த்திகை தீபம் இந்த சுவாமி ஜோதி ரூபத்தில் நிற்கிறார் இல்லையா. திருவண்ணாமலை மலையே ஒரு சுவாமியை நம்ம தான் வழிபாடு பண்ணி கிரிவலம் வரும். அப்பேற்பட்ட சுவாமி திருவண்ணாமலை. அந்த சுவாமியுடைய பேரை யார் யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே முத்தி. முத்தினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல வெளியும் நல்ல சிந்தனையும் தரக்கூடிய சுவாமி யாருன்னா அண்ணாமலையார். நல்ல சிந்தனையும் நல்ல புத்தியும் யாரு கொடுப்பா? அண்ணாமலையார். அப்பேற்பட்ட சுவாமி தான் அண்ணாமலையார் சுவாமி. மனசார அந்த சுவாமியை நினைச்சிருந்து உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதான் சுவாமி நமக்கு தரணும் அப்படின்னு வேண்டியது. எல்லா விதமான நன்மையும் எல்லா விதமான சௌபாக்கியம் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அண்ணாமலையார வேண்டிக்கும். அப்படி எல்லாருமே அப்படி சொல்லலாம். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். அப்பேற்பட்ட மாசம் எது அப்படின்னா அந்த கார்த்திகை மாசம் ரொம்ப விசேஷமானது. இந்த சங்காபிஷேகம் பார்க்கறதுங்கிறது கோடிய புண்ணியம் இருந்தால்தான் ஒரு சங்காபிஷேகமாக பார்க்க முடியுமா. எல்லா கோயிலுமே 1008 சங்காபிஷேகம் 108 சங்காபிஷேகம் எல்லா சிவன் கோயிலுமே பண்ணுவாங்க. எதுக்கோசரம் பண்றாங்க அப்படின்னா தேவன் யாவாயிரம் விஸ்வநாதனம் சங்கி எங்கே அப்படின்னா பால் கடல் சொல்லக்கூடிய கடலுக்கு கீழே வரக்கூடிய ரொம்ப விசேஷமானது புனிதமானது. அதனால எல்லா சுவாமிக்கு முன்னாடி சங்கம் இருக்குமா. அந்த சங்க ஒவ்வொரு சுவாமியும் ஆவாகன பண்ணி அந்த சங்கரக்கூடிய தீர்த்தத்தை சுவாமி மேல விட்டு அதை நம்ம தான் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மா சுத்தி அடையுது. எப்படி 48 நாள் சபைமலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்து நம்ம ஆத்மா சுத்தி அடையுதோ அதே மாதிரி இந்த சங்கு தீர்த்தத்தை குடிச்சோம் அப்படின்னா உடனே சுத்தி பண்ணக்கூடியது. அப்பேற்பட்ட மகத்துவம் எதுல இருக்கு அப்படின்னா அந்த சங்கல தான் இருக்கான். அதனால எல்லா கோவிலும் சிவன் கோவிலும் சரி பெருமாள் கோவிலும் சரி சங்க அபிஷேகம் பண்றாங்க. ரொம்ப விசேஷமானது. இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பாக்கியம் பண்ணுவாங்க. எத்தனை பேர் இந்த தெருவில் இருந்தாலும் சுவாமி உங்களை மட்டும்தான் இங்க கூப்பிட்டுருக்காரு. வேற யாருக்கும் அந்த உத்தரவை கொடுக்கிற சுவாமி அவன் வருவானே அவன் தான் வணங்கி சுவாமியுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் கோவில் படியே மிதிக்க முடியுமா. இதெல்லாம் அப்பேற்பட்ட விசேஷமான நாள் என்னைக்கு அப்படின்னா இந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு எல்லாரும் மனசார சிவபெருமான வேண்டியது எல்லாரும் அப்படியே சேர்ந்து ஓம் நம சிவாய அப்படின்னு ஒரு 11 வாட்டி சொல்லலாம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய.
सन्नो देवृष्टयावन्तु वेदये सय्योर्विश्ववन्तुनः अदालरुषपूर्णव्याख्यास्यामः अग्निहोत्रं कृत्वा अन्यवायुलिं वीया सुस्ति प्रजापि परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहेशाः गोब्राह्मणे पशुमत्यकृत्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु तदास्तु कालेन परिचन प्रवेशसदारिणीः ब्राह्मणादित्मयाः स्वस्य मन्त्रार्थः सत्यदमानस्य कामाः श्री अमृतभुजाम्बिका समेत अरुणाचलेश्वर पादार्पणमस्तु।